கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் 26ஆம் வசனம். கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களே அப்படின்னு பவுலடிகளார் உங்களிடத்தில் சொல்லுகிறார். இது இருக்கிறீர்களே அப்படின்னா என்னன்னா, ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி. அதை நம்ம உணர்கிறோமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத நம்ம உணர்கிறோமா? தேவனுடைய கையால் செய்யப்பட்டவங்க ரைட்டு, எல்லாமே பண்ணுறோம், தேவ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம், எல்லாமே ரைட்டு, எல்லாமே விசுவாசிக்கிறோம், சரிதான். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்றதை பற்றி நம்மை ஆராய்ந்து தருவதற்காக பவுல் அடிகளார் இன்றைய தினம் நம்மளே அழைக்கிறார். பாருங்களேங்க, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்போ நம்ம இருக்கிறோம், அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். அப்பா கூட இருக்கும்போது பிள்ளைகள் பயப்படுமா? அப்பா கையை பிடிச்சி நடக்கும்போது பிள்ளைகள் பயந்து அலறுங்களா? இல்லையே. அப்பா கையை பிடிச்சி போகும்போது ரொம்ப தைரியமாக போங்க. ரோட்டில் வரப்போகிற நாய் மேலே கல்லை கொண்டு வரீங்க, மாடு மேலே கல்லை கொண்டு வரீங்க, எல்லா சேட்டையும் பண்ணுங்க. ஏன்னா அப்பா கூட இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை பாதுகாத்துக்குவார் அப்படின்னு. சின்ன வயசில் பார்ப்பீங்க, சின்ன பிள்ளைய பார்ப்போம், எங்கள் அப்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங், எங்கள் அப்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பிள்ளைகளுக்குள்ளே எங்கப்பான்னு தே வில் ஓன் தேர் ஃபாதர். இதே தான் நம்ம பரலோக பிதாவாகிய நம்ம தேவனை பற்றிய விசுவாசத்தில் நம்ம இருக்க வேண்டும். என்னது தகப்பன் என் கூட இருக்கிறார், என்னது அப்பா ஏசப்பா என் கூட இருக்கார். அப்போ எனக்கு எதிராக ஒரு நான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக வருபவன் யார் அப்படின்னு நம்ம வசனம் படிக்கிறோம். அப்போ அதில் நம்ம விசுவாசம் இருக்கா? இல்லை கர்த்தர் என்னை சோதித்துட்டாரு, தேவன் என்னை சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அவனவன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், கர்த்தர் ஒருவரையும் சோதிப்பவர் அல்ல. அதுவும் வசனம் இருக்கு. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவனுடைய புத்திரராக இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அப்படி விசுவாசிக்காமல் இருந்தோம்னா, அதை பற்றி இல்லாமல் இருந்தோம்னா, இந்திய தினத்திலிருந்து நான் தேவனுடைய பிள்ளை, நான் எங்கள் அப்பா பரலோக பிதா தான் என்னோட அப்பா. ஒருவேளை பயாலஜிக்கல் ஃபாதர் பூமியில் இருக்கலாம், ஆனால் இது ஆவிக்குரிய தகப்பான, இதுதான் ரொம்ப மெயின். அப்போ நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம விசுவாசித்தோம்னு வச்சுக்கிங்களா, நமக்கு எந்த ஒரு இடரும் கிடையாது. ஏன்னா தேவனே உங்களுக்கு துணை நிற்பார், உங்கள் பரலோக அப்பாவே உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு ஞானத்தில் குறை உள்ளதா, உங்கள் அப்பாவை கேளுங்க, பரலோக அப்பாவை கேளுங்க. செல்வத்தில் குறை உள்ளதா, பரலோக அப்பாவை கேளுங்க. வேலை பார்க்கும் இடத்துல குறை உள்ளதா, அப்பாவை கேளுங்க. சகலத்தையும் நன்மையாக அதனின் காலத்தில் செய்து முடிக்கிற தேவன் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறார். அவர் சாயலாக உங்களை படைத்தார்னா ஏதோ படைச்சேன் வந்துட்டு போப்பா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவருடைய சகல வல்லமையும், அவருடைய சகல சொத்துகள் சம்பத்துகள் அனைத்தும் உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் உங்களை பிள்ளைகளாக படைத்திருக்கிறார். அப்பாவோட சொத்து பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். அப்பா சொத்து எழுதும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, ஏற்று வீட்டுக்காரங்களுக்கு கண்காணாமல் அந்த ஓரத்தில் உங்களுக்கு எழுதுவாங்களா? ஒருவேளை தானம் பண்ணுவது அது வேறு. ஆனால் பிள்ளைகளுக்குன்னு எழுதுறது யாருக்கு எழுதுவாங்க? தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் எழுதுவாங்க. அதே போல் பரலோக உலகத்தில் இருக்க அனைத்து சம்பத்துகளும் தேவனுடைய புத்திரராக இருக்கிற உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும் விசுவாசத்தினால். அப்போ நம்ம விசுவாசம் எங்கே இருக்கிறது? அப்பாவாகிய கிறிஸ்து இயேசுவை நம்ம உண்மையிலே பின்பற்றுகிறோமா? இல்லை பின்பற்றுகிறோம் சொல்லிட்டு ஆலயத்தில் பின்பற்றுறோம், மீட்டிங்கில் பின்பற்றுறோம், ஆனால் அதை விட்டு வெளியே வந்தோம் நம்ம யாரை பின்பற்றுகிறோம், நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்கிறது, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் பாருங்க, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும் விசுவாசத்தினாலே பிதாவினுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அந்த விசுவாசத்தில் பெருகி வளருவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் விசுவாசம் அப்பாவாகிய பரலோக அப்பாவாகிய பிதாவாகிய உண்மையில் இருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய புத்திரர் என்பது நிலையிலே நிலைத்து நின்று, அதிலே நாங்கள் நிலைத்து நின்று உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே அவர் நிலைத்து நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.